தமிழ் சினிமாவில் நியூ இயர் முன்னிட்டு நிறைய அப்டேட்ஸ் அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் அப்கமிங்காக வெளியாக இருக்க புதிய படத்தோட போஸ்டர்ஸ் வெளியிட்டு நியூ இயர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ் நியூ இயர் முன்னிட்டு வெளியாக இருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் நிவின் பாலி, சூரி, அஞ்சலி நடிப்பில் அடுத்த படம் 7 கடல் 7 மலை. இந்த படத்துலேருந்து புதிய போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணி அஃபிஷியல் கிளிம்ஸும் இன்னைக்கு ஈவினிங் 5:01 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் ராமோட இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் படம் அப்கமிங்காக ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இன்னைக்கு ஈவினிங் 5:01 இந்த படத்தோட அஃபிஷியல் கிளிம்ஸும் யூடியூப்பில் வெளியாகுது. நடிகர் தனுஷோட நடிப்பில் அடுத்த படம் கேப்டன் மில்லர். கேப்டன் மில்லர் படத்தோட அஃபிஷியல் 3rd சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. இப்போ ஒரு அஃபிஷியல் ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து கேப்டன் மில்லர் படத்தோட அஃபிஷியல் 3rd சிங்கிள் இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் ரிலீஸ் ஆகுது. படம் பொங்கல் ஜனவரி 12 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. கேப்டன் மில்லர் படத்தோட மதுரை தேட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் ரோமியோ பிக்சர்ஸ் வாங்கியிருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற 98வது மூவியில் நடிகர் வடிவேலு மற்றும் ஃபகத் ஃபாசில் அவர்கள் லீடாக நடிக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் டைரக்டர் வி கிருஷ்ணமூர்த்தியோட இயக்கத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறதா சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அஃபிஷியல் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மாமன்னன் படத்துக்கு அடுத்ததா வடிவேலு மற்றும் ஃபகத் ஃபாசில் அவர்கள் இந்த படத்தில் இணையறாங்க. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று அலங்கு. அலங்கு படத்தோட டப்பிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் தெரிவிச்சிருக்காங்க. படத்தில் செம்பன் வினோத், காளி வெங்கட்லாம் நடிச்சிருக்காங்க. படம் டாக் பேஸ் பண்ண படமாக இருக்க போகுது. இப்போ இந்த படத்தோட டப்பிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் அஜித்குமாரோட விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்ஸ் ஃபாரினில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. விடாமுயற்சி படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் சன் டிவியும், டிஜிட்டல் ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸும், ஆடியோ ரைட்ஸ் சோனி மியூசிக்கும் வாங்கியிருக்காங்க. படம் இப்போ ஃபாரினில் லைக்கா ப்ரொடக்ஷனில் மகிழ் திருமேனியோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் துபாயில் ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. யோகி பாபுவோட நடிப்பில் அடுத்த படம் கோழி பண்ணை செல்லதுரை. இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நியூ இயர் முன்னிட்டு வெளியிட்டிருக்காங்க. நடிகர் சுந்தர் சி மற்றும் அனுராக் காஷ்யப் நடிப்பில் அடுத்த படம் 1-1. 1-1 படத்தில் வந்து புதிய போஸ்டர்ஸ் நியூ இயர் முன்னிட்டு வெளியாகிருக்கு. படம் 2024 ரிலீஸ் ஆகும். தெலுங்கு நடிகர் ஜூனியர் என்டிஆரோட நடிப்பில் அடுத்த படம் திவேரா. இந்த படத்தில் வந்து அஃபிஷியல் புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கிளிம்ஸும் ஜனவரி 8 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் கொரட்டாலா சிவாவோட இயக்கத்தில் என்டிஆர், சைஃப் அலிகான், ஜன்வி கபூர்லாம் நடிச்சிருக்காங்க. அனிருத் மியூசிக்கில் படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ஏப்ரல் 5, 2024 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் கிளிம்ஸும் ஜனவரி 8 ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று ஆலம்பனா. ஆலம்பனா படத்தோட புதிய போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணி ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. கேஜிஆர் ஸ்டுடியோஸ் இந்த படத்தை ஏற்கனவே டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. பட் ஆனால் கேஜிஆர் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூசர் சைடில் ஃபினான்ஷியல் இஷ்யூன்றதுனால டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணலை. இப்போது கேஜிஆர் ஸ்டுடியோஸோட அடுத்த படமான அயலான் படம் ரிலீஸ்க்கு அப்புறமா ஆலம்பனா படம் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. இப்போ அஃபிஷியலாக ஆலம்பனா படம் ஜனவரின்னு புதிய போஸ்டர்ஸ் வெளியாகிருக்கு. ஆக்டர்ஸ் கயல் ஆனந்தி அவர்கள் லீடாக நடித்து அப்கமிங்கான ஒரு புதிய படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ அந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட டைட்டில் மங்கை. கயல் ஆனந்தி அவர்கள் லீடாக நடிக்கிறாங்க இந்த படத்தில். இப்போ இந்த படம் தமிழ் மற்றும் தெலுங்கில் கம்மிங் சூன்னு அறிவித்து புதிய போஸ்டர்ஸ் வெளியாகியிருக்கு. நடிகர் சிவகார்த்திகனோட நடிப்பில் அடுத்த படம் அயலான். அயலான் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தில் வந்து புதிய போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணி நியூ இயர் விஷஸ் தெரிவிச்சிருக்காங்க. படம் ஜனவரி 12 ரிலீஸ்க்கு தமிழ் சினிமாவில் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் வித்தார்த் மற்றும் பூர்ணா நடிப்பில் அடுத்த படம் டெவில். டெவில் படத்தில் வந்து நியூ இயர் விஷஸ் தெரிவித்து புதிய போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆகுது. மிஷ்கினோட மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட புதிய போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணி பிப்ரவரி ரிலீஸ் கன்ஃபார்ம்னு தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா சஜயனோட நடிப்பில் அடுத்த படம் மிஷன் சாப்டர் 1. படம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. பொங்கல் வீக்கில் ஜனவரி 12 ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் ஏஎல் விஜயோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் படம் ஜனவரி 12 ரிலீஸ் பண்ணுறதா ரிலீஸ் தேதி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நடிகர் ஆர்ஜே பாலாஜி, சத்யராஜ், லால் நடிப்பில் அடுத்த படம் சிங்கப்பூர் சலூன். நியூ இயர் முன்னிட்டு புதிய போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கம்மிங் சூன் இன் தியேட்டர்னு அறிவிச்சிருக்காங்க.
வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட புதிய போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணி கம்மிங் சூன் இன் தியேட்டர்னு அறிவிச்சிருக்காங்க. நடிகர் ஷாருக்கானோட டன்கி படம் இது வரைக்கும் அஃபிஷியலாக உலகம் முழுவதும் 380 கோடி கலெக்ட் ஆகியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் பிரபாஸோட நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் சலார். இந்த படம் 2 பாகங்களாக ரிலீஸ் ஆகுது. முதல் பாகம் ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் உலகம் முழுவதும் 625 கோடி கலெக்ட் ஆகியிருக்கிறதா அஃபிஷியல் கலெக்ஷன் ரிப்போர்ட் இப்போ வெளியிட்டிருக்காங்க. யாஷிகா ஆனந்தோட நடிப்பில் அடுத்த படம் படிக்காத பக்கங்கள். இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நியூ இயர் முன்னிட்டு வெளியிட்டிருக்காங்க. டைரக்டர் சுதா கங்கரா அவர்கள் சூர்யாவோட 43வது மூவியை இயக்குறாங்க. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சாங் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சாங் ரெக்கார்டிங்கில் தி அவர்கள் பாடியிருக்காங்க. இவங்க காம்போவில் ஏற்கனவே சூரரை போற்று படத்தில் தி பாடிய பாடல் செம ட்ரெண்டிங். காட்டு பயலேன்ற சாங்ஸ் சோஷியல் மீடியாஸில் செம ட்ரெண்ட் ஆச்சு. இப்போ இவங்க சூர்யா 43 படத்தில் மறுபடியும் தீயை கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாங் ரெக்கார்டிங்கோட அப்டேட்ஸ் அஃபிஷியலாக வெளியாகிருக்கு. டைரக்டர் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் அடுத்த படம் வாழை படம் ஓடிடி ரிலீஸ்க்கு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்துலேருந்து நியூ இயர் முன்னிட்டு புதிய போஸ்டர் ரிலீஸ் பண்ணி படம் 2024 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. கலையரசன் மற்றும் நிக்கிலா விமல் அவர்கள் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட புதிய போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் யோகி பாபு, இனியா, பாலா சரவணன், மொட்ட ராஜேந்திரன் நடிப்பில் அடுத்த படம் தூக்குதுரை. படம் அஃபிஷியலாக இப்போ ஒரு புதிய போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணி பிப்ரவரி மாதம் ரிலீஸ் கன்ஃபார்ம்னு தெரிவிச்சிருக்காங்க. டைரக்டர் சங்கரோட இயக்கத்தில் அடுத்த படம் இந்தியன் 2 படத்தோட கம்ப்ளீட்டான பேட்ச் ஒர்க்கெல்லாம் படக்குழுவினர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நடிகர் விஜய் ஆண்டனியோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று மழை பிடிக்காத மனிதன். இந்த படத்துலேருந்து நியூ இயர் விஷஸ் தெரிவித்து அஃபிஷியலாக புது போஸ்டர்ஸ் வெளியாகிருக்கு. விஜய் ஆண்டனி மற்றும் சரத்குமார் அவர்கள் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காங்க. டைரக்டர் அஜய் நானமுத்துவோட இயக்கத்தில் அடுத்த படம் டிமாண்டி காலனி 2. இந்த படத்தில் அருள்நிதி மற்றும் பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வெளியாகியிருந்தது. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அஃபிஷியலாக ஜனவரி 4 ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. சாம் சிஎஸ் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜனவரி 4 ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. தமிழ் சினிமாவில் பீஸா பார்ட் 4 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் அஃபிஷியலாக வெளியாகிருக்கு. ஏற்கனவே பீஸா பார்ட் 1 வெளியாகி விஜய் சேதுபதி நடிப்பில் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சது. பார்ட் 2 மற்றும் பார்ட் 3 அந்த அளவுக்கு ரன் ஆகலை. இப்போ பார்ட் 4ஓட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் அடுத்ததாக பெரிய அளவில் நடக்க இருக்க ஈவெண்ட் கலைஞர் 100. இந்த ஈவெண்ட்டை அஃபிஷியலாக ஜனவரி 6, 2024 கிண்டியில் இருக்க மெட்ராஸ் ரேஸ்கோர்ஸில் நடக்கிறதா இருக்குது. இப்போது கலைஞர் 100 ஈவெண்ட்டுக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரபலங்கள், பெரிய ஹீரோக்களும் அட்டன் பண்ணுறதா இருக்காங்க.